கண்மலையின் மீட்பெருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக. இந்த நாளிலே வாசிக்க கேட்ட சுவிசேஷ வேத பாடத்திலே ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அதிலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வாசிக்க கேட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நேற்றைய தினத்தில் நாம் சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடினோம், நினைவு கூர்ந்தோம். அந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஜெபித்தோம். அநேக ஜெப குறிப்புகளை 2 மணி நேரம் தரித்திருந்து ஜெபிக்க நேற்று காலையிலே கர்த்தர் நமக்கு நல்ல கிருபையை கொடுத்தார். மாலை சின்சினாட்டி தமிழ் திருச்சபையிலே இதே போல சுதந்திர தினத்தை குறித்ததான வசனங்களை வாசித்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதே போல அதை முன்னிட்டு இந்த நாளிலே உங்களுக்கு சுதந்திர தினத்துக்குரிய அந்த விடுதலை, டெலிவரன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மையப்படுத்தி சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பைபிள் அப்படியே திறந்து வச்சுக்கிட்டா அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த குறிப்புகளை மனதிலே உள்வாங்குவதற்கு நல்லா இருக்கும். பாருங்க, 32ஆம் வசனத்துல சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நமக்கு விடுதலையாக்கும். விடுதலை தேவை, விடுதலை தேவை. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த விடுதலையை தெரியாமல் இருந்தோம், இப்ப தெரிந்து கொண்டோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் இந்த விடுதலையை பற்றி கரிசனை இல்லாமல் இருந்தோம். பாவத்தில் இருந்தாலும் பாவத்தை விட்டு வெளியே வரணுங்கிற ஒரு கரிசனை இல்லை. ஆனா இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறந்ததுனாலே, நான் பாவத்தில் பிறந்தேன், என் தாய் என் ஜென்ம பாவத்திலே பிறந்தோம், அதுல இருந்து ஒரு விடுதலை வந்தால் ஒளித என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். பாடல் பாடினோம் அல்லவா, என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதினார் அப்படிங்கிற ஒரு பாடலை பாடினோம். ஆக இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லா பிள்ளைகளும் அந்த விடுதலை பெற்ற அந்த பெயர்களை ஆண்டவர் பரலோகத்தில் நமக்கு ஒரு புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆக விடுதலை கொடுக்கிறவர் யார்? பிதா, சத்தியவான், சத்தியபரன் இயேசுவானவர், பரிசுத்த ஆவியானவர். அந்த வசனத்தை பாருங்க, 32ல சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதே அதிகாரத்தில் 36ஆம் வசனத்துல பாருங்கள், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகுவீர்கள். குமாரன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு நம்ம அனுப்பினதுனால, அவர் மேல ஒரு விசுவாசத்தை வைத்ததுனால, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை, சத்திய வசனத்தினாலே விடுதலை. அந்த வசனமாகிய இயேசுவானவர் இந்த உலகத்தில் நடமாடி அநேகருக்கு நன்மை செய்கிறவராய் இருந்ததுனால குமாரன் மூலமாய் விடுதலை. அதை 36ஆம் வசனத்துல பார்க்கணும். கொரிந்தியர் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அதுல ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா 17ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சத்தியம் விடுதலை, குமாரனை விசுவாசிக்கிறவர்களுக்கு விடுதலை, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. ஆக இந்த சுதந்திர தினத்திலே விடுதலை குறித்து உங்களோடு விட காரியங்களை சம்பாஷிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் இன்னும் சில இடங்களிலே சில காரியங்களே விடுதலை இல்லாமல் அடங்கி கிடக்கிறோம். அதான் 2வது வேத பாடத்தில் நான் வாசித்தோம். ஆவிக்குரிய பிள்ளைகள், மாம்சமான பிள்ளைகள், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத மாம்சத்திலே வாழுகிறவர்கள், ஆவிக்குரியவர்கள், இன்னும் ஜென்மமான பிள்ளைகள். இந்த வசனம் அப்படிதான், ஜென்ம சுபாவம்
ஆரம்பத்திலிருந்து எனக்கு ஆவிக்குரிய காரியமே வேண்டாம், அது ஜென்ம சுபாவம். ஆவிக்குரிய பிள்ளைகள் வசனத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கிறவர்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள். அதோடு கூட மாம்சம் மனுஷன் ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவன் மாம்சமானவன். வாருங்கள் வசனத்தை நாம் தியானிப்போம். அந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நமக்கு விடுதலை கிடைக்காது. உங்களுக்கு நிறைய வசதிகள் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம், செல்வங்கள் இருக்கலாம், அரசியல் ரீதியா பெரிய அளவில் இருக்கலாம், யூ ஆர் ஃப்ரீ பேர்ட் இருக்கலாம். ஆனா உள்ளான ஆவிக்குள்ளே ஆத்மாவுக்குள்ளே அந்த பாவம் வெளியே வருகிற வரைக்கும் உண்மையாகவே நம்ம விடுதலை பெற்றோம் என்று சொல்ல முடியாது. உலகளவில் யூ ஆர் ஃப்ரீ பேர்ட். பணத்தினாலே வெளியே வந்துடலாம், பணத்தினாலே ஒரு பெரிய அதிகாரி பக்கத்துல உட்காரலாம், பணத்தினாலே ஹைடெக் நல்ல பெரிய ஒரு லக்ஸுரி பிளைட்ல போகலாம், பிசினஸ் கிளாஸ்ல போகலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போகலாம். அதெல்லாம் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். நடைபெணமாய் உலகத்துல நடக்கலாம், உள்ளத்துக்குள்ள பாவம் பாவம் பாவம், தவறு, குற்றம், அக்கிரமம். கிரமமாக செய்ய வேண்டிய காரியத்தை தப்பா செய்யும் போது அது அக்கிரமமா மாறும். ஆக பாவத்தின் மேலே பாவம் செய்து 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 நம்முடைய எவ்வளவு வெளிப்பிரகாரமாக மிக சந்தோஷமா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பாவம் பாவி, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அதுக்கு ஒரே ஒரு வழி, சத்தியம், குமாரன், பரிசுத்த ஆவியானவர். மூன்று பேரும் இணைந்து இந்த உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். அதுதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த ஒரு வசனத்தை தியானித்து ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு வெளியே செல்கிறது. நீ விடுதலையாக்கப்பட்டவன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இந்த பாவத்தில் இருந்து வெளியே வந்தால் ஒழிய நீங்க ஃப்ரீ சொல்லலாம். ஃப்ரீ பேர்ட், சுதந்திரம். இந்திய தேசம் 79 ஆண்டுகளுக்கு முன்பதாக சுதந்திரம் இல்லாமல் அடிமைத்தனத்திலே மேலோருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. இன்னைக்கு சுதந்திரம் அடைந்து விட்டோம். நல்லது. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மனுஷி வாழ்க்கையில அந்த பாவம் வெளியே வருகிற வரைக்கும் நமக்கு விடுதலை இல்லை. எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் மன்னிப்பார் தெரியுமா? ஹலோ, எந்த பாவம், பல கொலைகள் பண்ணாலும் பாவம், அதையும் மன்னிப்பார். பல திருடுகள், பேங்க் திருடுகள், என்ன விதமான பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்துட்டா அவர்கிட்ட வந்து, அப்பா தெரிந்து செய்தேன், தெரியாம செய்தேன் என்று மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி வரும்போது மன்னிப்பார். இந்த மன்னிச்சிருங்கிற அந்த ஒரு லைசன்ஸ வச்சுக்கிட்டு திரும்ப 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 பாவம் செய்துட்டு திரும்ப திரும்ப அவர்கிட்ட வந்து அழுகிறது, அவ்வளவு மனசுக்கு அது சந்தோஷமா இருக்காது. அப்பாவுக்கு தெரியாம பாவம் பண்ணிட்டேன். பல கொலைகள், மிஷினரிகளை கொலை செய்த கொலைகாரன், தீவிரவாதி இயேசுவை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டு சுதந்திரமாக இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற கொலைகாரர்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். திருடர்கள் இயேசு நேசிக்கிறார் என்ற ஒரு பாடலை பாடினேன். சிறைச்சாலைக்குள்ளே தன் தவறை உணர்ந்து அவன் இனி விடுதலையாக்கப்படாவிட்டாலும் பரவாயில்லை, நான் தூக்கு மரத்துக்கு போகிறேன், ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், என்னை உலகத்திலே நேசித்த ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி ஒரு பாடலை எழுதி வைத்துவிட்டு அவன் தூக்கு மரத்துக்கு போனான். காரணம், அவனுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் விடுதலை. இயேசு என்னை நேசிக்கிறார், அன்பாய் நேசிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே ஆண்டவர் உங்களையும் நேசிக்கிறார். இந்த சுதந்திர தினத்திலே ஆண்டவர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை நாம் அலட்சியம் செய்வது சரியல்ல. எப்பேற்பட்ட பாவமானாலும் சரி, நாளைக்கு இந்த பாவத்தை செய்ய போறேன் இன்னைக்கே தெரிஞ்சிச்சுன்னா திரும்ப போய் அந்த நாளைக்கு அந்த பாவத்தை செய்தா நீ ஆண்டவருடைய பிள்ளைதான், ஆனாலும் உன்னுடைய மனசாட்சி செத்து போச்சு.
நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு குடியோ, ஒரு சீட்டோ, ஒரு லாட்டரியோ, ஒரு பாவமோ, ஒரு தவறோ செய்ய போறான்னு சொல்லி இன்னைக்கே தெரியும் என்று சொன்னால், அதை ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு ஜெபம் பண்ணி அந்த பாவத்தில் போகாதபடி வெற்றியை பெற்றுக் கொள்ளணுமே தவிர, என் ஆண்டவர் மன்னிச்சிருவார். ஐ ஹேவ் லைசன்ஸ், ஃபர்கிவ்னஸ் லைசன்ஸ். சீனியர் சிட்டிசன் சொல்லி எனக்கு சில லைசன்ஸ்கள் இருக்கு. அதை வைத்து சில இடங்களில் உட்கார்றதுக்கு எனக்கு அனுமதி உண்டு இந்த தேசத்துல. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னிச்சிருவார், மன்னிக்கிறவர், மன்னிக்க பெருத்திருக்கிறார் சொல்லி அந்த மன்னிப்புங்கிற லைசன்ஸ் வச்சுட்டு நாளைக்கு இதே நேரத்தில் போய் பாவம் செய்வேன் என்று சொல்லி இன்னைக்கு உனக்கு தெரியும் போது, அந்த பாவத்தை செய்யும் போது அந்த பாவம் மன்னிக்கப்படுமா மன்னிக்கப்படாதான்னு உனக்கு நல்லா தெரியும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. அந்த பாவம் மன்னிக்கப்படுமா மன்னிக்கப்படாதுன்னு சொல்லி உனக்கு தெரியும். நாய் கக்கினதை திரும்ப திங்கிறதுக்கு போல ஆசையா இருக்குமா? ஆனா அருமையான பிள்ளைகளே, நாளைக்கு அந்த பாவத்தை செய்ய போற. பாவம் என்றால் அடிமைத்தனம், பாவம் என்றால் ஜெயில், பாவம் என்றால் கட்டு. அந்த கட்டிலிருந்து நாளைக்கு நீ வெளியே வரணும்னு சொன்னா இன்னைக்கு நீ வேதத்தை வாசி, ஜெபம் பண்ணு, நல்லவரிடத்துல பேசி உன் ஆலோசனை பெற்றுக்கொள். அந்த பாவத்தில் இருந்து நீ விடுதலை வருவாய். ஆண்டவர் சொல்றார் திரும்ப ஒரு பெரிய காரியம், எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் நான் மன்னிப்பேன். எப்பேற்பட்ட பாவம் இருந்தாலும். ஒரு வசனம் சொல்லுகிறது பைபிள்ல, 1 யோவான் 1ஆம் அதிகாரம், அதுல சொல்லுது என்ன பாவமா இருந்தாலும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். யாரா கொடுப்பாங்களா? ட்ரம்ப் கொடுப்பாரா? இந்த கிரீன் கார்டு கொடுக்குமா இந்த சலுகை? இல்ல மோடிஜி அவர்கள் கொடுக்க முடியுமா? இல்ல உங்க அப்பாவுடைய பெரிய செல்வாக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு இங்க ஒரே ஒரு வார்த்தை, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதான் ஸ்டேட்மெண்ட், சுத்திகரிக்கும். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். அண்டர்லைன், முக்கியமான வார்த்தை. நாளைக்கு நான் செய்ய போற இந்த பாவம் ஆண்டவரை என் உள்ளத்துல குத்திக்கிட்டே இருக்கு. அவங்க என்ன தொந்தரவு பண்ணுவாங்க, குடிக்க சொல்லுவாங்க, வர சொல்லுவாங்க, போக சொல்லுவாங்க, அவங்க திருட சொல்லுவாங்க, திருடனா என் குடும்பத்தை அழிப்பேன்னு சொல்லுவாங்க, நிறைய காரியம் சொல்றாங்க. அதை தேவ சமூகத்தில் நீ அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும், பாவத்தின் மூலமாய் கிடைக்கக்கூடிய எல்லா அநியாயத்தையும், பாவம் செய்து நிறைய அநியாயம் வச்சிருக்கிறோம் அல்லவா, அந்த அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். என்னுடைய 18-19 வயசுல இந்த வசனத்தை வாசித்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இதே வசனத்தை என்னுடைய 18, 17, 18, 19 வயசுல இந்த வசனத்தை வாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இன்னைக்கு 2026ஆம் வருஷத்துல இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா, ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. அதான் வசனம், சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இன்னைக்கு நான் சில நேரங்களில் தெரியாமல் சொல் தவறு நடக்கிற நேரத்தில் இந்த வசனம் இப்படி சொல்லுது, ஆண்டவரே மன்னிச்சிருங்க. தெரியாமல் unknowingly, தெரியாமல் செய்த கோபங்கள், தெரியாமல் செய்த காரியங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு, நமக்கு மன்னித்து, எழிலரசனுக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தின் நீக்கி எழிலரசனை சுத்திகரிப்பதற்கு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராய் இருக்கிறார். செய்திக்குள்ளே போகல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுதந்திரம் காந்திஜி அவர்கள் வாங்கி கொடுத்தது சுதந்திரம், நேருஜி அவர்கள் வாங்கி கொடுத்தது சுதந்திரம், அம்பேத்கர்ஜி வாங்கி கொடுத்ததெல்லாம் சுதந்திரம் இருக்கட்டும். அது தேசப்பற்று. நான் சொல்லுகிறது பரலோகப்பற்று. என் பேரை ஜீவ புஸ்தகத்திலே எழுதினார் என்று பாடலை பாடினோம்.
உன் பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவருடைய பிள்ளைகளுடைய பேரு எழுதப்பட்டிருக்கும். அதில் திரும்ப 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 பாவம் செய்யும் போது அந்த பெயர்கள் மங்கி போகும். மனம் திரும்புவதற்கு மனம் இல்லாதபடி நாய் கக்கின பார்த்த பாவம் அந்த பணத்தை திரும்பவும் சாப்பிடும் போது நீ உள்ள வந்து நிப்பாயா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெளியே வா, வெளியே வா. பாவத்தை விட்டு வெளியே வரணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரனை அறிவீர்கள், குமாரன் உங்களை விடுதலையாக்குவார். ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எனக்குள்ள ஒரு ஆள் இருக்கார். அடிக்கடி எனக்குள்ள ஒரு ஆள் இருக்கார். என் ஜெப அறையில நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் போது என் பக்கத்துல என் ஆவியானவர் ஆண்டவர் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கொள்றேன். சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. நாளைக்கு அங்க போகணும், நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? எனக்கு முடியாது, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் சொல்லுவார், நீ போ, நான் உன் கூட இருப்பேன். நீ போய் சொல்லு, நீ போய் தொட்டு பேசு, நான் உன் கூட இருப்பேன். தைரியம் இருக்காது. அந்த எதிரியை தொடுவதற்கு எனக்கு தைரியம் இல்லை. அந்த எதிரி முகத்தை பார்ப்பதற்கு எனக்கு தைரியம் இல்லை. ஆனா ஆவியானவர் எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். நீ உன்னால முடியும், போ. ஆண்டவர் பேசுவார். இதுதான் ஆவியானவர். சத்தியமும் குமாரனும் உன்னை விடுதலை ஆக்கிச்சு. ஒவ்வொரு நாளும் நீ விடுதலை அடைவதற்கு அந்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. தினந்தோறும் வேதத்தை படிக்கும் போது ஆவியானவர் கூட இருப்பார். தினந்தோறும் ஜெபம் பண்ணும் போது ஆவியானவர் கூட இருப்பார். ஒரு பிரச்சனையில் உன்னை தலை கவர விட மாட்டார். ஒரு பிரச்சனை. ஏன்னா சத்தியம் குமாரன் என்னை ரட்சித்து விடுதலை ஆக்கிட்டு. ஆனா அனுதின வாழ்க்கையிலே கர்த்தரே ஆவியானவர், அவர் என் கூட இருக்கிறார். நான் எங்கெங்கெல்லாம் போறணும் அங்கெங்கெல்லாம் விடுதலை தருவேன். விஷயத்துக்கு வாருங்க. விடுதலை, விடுதலை, விடுதலை. ஜெயில இருந்து வெளியே வருகிற ஒரு சம்பவம் மனசுக்குள்ளே வருகிறது. அதான் விடுதலை, விடுதலை, விடுதலை. ஜெயில இருந்து வெளியே வருகிறது. ஒரு நல்லவனையும் பிடிச்சு உள்ள போட்டாங்க. பார்வோன் நாட்கள்ல பார்வோனோடு கூட 2 பேரும் நியாய தீர்ப்பு கொடுத்து அவனும் உள்ள இருக்கிறான். பார்வோனும் அதை கண்டுகிடல. அந்த சிறைச்சாலையில அங்க ஒருத்தர் இருக்கிறான், ஒரு சுயாம்பி இருக்கிறான், ஒரு பான பாத்திரக்காரன் இருக்கான். அதோடு கூட இந்த நல்ல யோசேப்பை உள்ள போட்டாங்க. அந்த நேரத்துல அந்த சிறைச்சாலையில இருந்து வெளியே வர்ற சம்பவம் தான் நான் உங்களோடு பேச விரும்புறேன். விடுதலை, வெளியே வரணும். வெளியே நீ வந்த பிற்பாடு என்ன செய்யணுங்கிற 3 காரியங்களை சொல்றேன். அதான் இன்னைக்கு செய்தி. வெளியே வரணும், வெளியே வரணும் சார், வெளியே வரணும். அந்த யோசேப்பு கிட்ட சொல்றான், நீ நல்லவன்ப்பா, நீ ஏப்பா உள்ள வந்த? நீ சொப்பனத்துக்கெல்லாம் விட கொடுப்பான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் நேத்து ஒரு சொப்பனத்தை கண்டேன், என்ன மாதிரி நடந்துச்சு. அவன் சொல்றான், அந்த அர்த்தத்துக்கு சொல்றான், நீ சீக்கிரமா நாளைக்கு நீ விடுதலையாவ. விடுதலை ஆன பிற்பாடு பழையபடி உன்னுடைய ராஜா பக்கத்துல உட்கார்ந்து இந்த பானை பாத்திரத்தை நீ அவனுக்கு கொடுப்ப. நீ கொடுப்ப, எப்படி வேலை செய்தியோ அதே மாதிரி திரும்ப நீ கொடுப்பன்னு சொல்லி ஒரு நல்ல வார்த்தை ஜெயிலுக்குள்ள சொல்றான். அதே போல நடந்தது. அதே போல நடந்தது. 40:13 போடுங்கப்பா. 3 நாளைக்குள்ளே பார்வோன் தலையை உயர்த்தி நீ வெளியே வந்துருவ. 3 நாளைக்குள்ளே பார்வோன் இந்த ராஜா உன்னை உயர்த்தி. என் கனவுலையும் கண்டது கிடையாது, நான் இங்கேயே செட்டில் ஆயிடுவேன். என் கனவுல அடிக்கடி சொல்லியிருக்கேன், என் கனவுலையும் கண்டது கிடையாது, நான் இங்கேயே செட்டில். நினைச்சு கூட நான் விசிட் பண்ணுவேன், அந்த ஒரு நோக்கம் இருந்தது. ஆனா பாருங்க, அவர் உயர்த்துவார். அவர் கையிலே நீ கொடுப்பாய். அவர் கையிலே நீ முந்தி செய்தது போல கொடுப்பார். இப்பதான் செய்தி வருகிறது, விடுதலைக்குரிய செய்தி. அவன் சொல்றான், இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அந்தி நீ வாழ்வடைந்திருக்கும் போது, நம்பர் 1
தான் முகவுரை. நீ வாழ்வடைந்திருக்கும் போது ஐயா நீ விடுதலை ஆகிருவ. பாவத்திலிருந்து நீ விடுதலை ஆகிவிட்டாய், வெளியே வந்துடுவ. ஆனா நீ வெளியே வந்த பிற்பாடு அந்த யோசேப்பு யார்கிட்ட கெஞ்சிறான்? அந்த பானபாத்திரக்காரன்ட்ட கெஞ்சிக்கிறான். அந்த சிறைச்சாலையில் நடக்கிற ஒரு சம்பவம். அந்தமானுக்கு நான் போயிருக்கிறேன். சுதந்திர இந்தியா அடைவதற்கு முன்பதாக சுதந்திர வீரர்கள், போராட்டக்காரர்களை, தீவிரவாதிகளை, கலகக்காரர்களை, வன்முறையாளர்களை பிடித்து அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் கப்பல்ல அவங்க கொண்டு அந்தமான்ல கொண்டு அடைப்பாங்க. திரும்ப அங்க வரவே முடியாது, வரவே முடியாது. கடைசி காலம் அங்கதான். ஆனால் அந்த இடத்தை போய் பார்க்கணும்னு சொல்லி போய் பார்க்க போனேன். சென்னையில இருந்து 2.5 நாள் கப்பல்ல போய் அங்க ஊழியெல்லாம் செய்துட்டு, பாஸ்டர் அந்த ஜெயில பார்க்கணும், இன்னைக்கு அந்த ஜெயில ஆஸ்பத்திரியா இருக்கு, உள்ள போனா வெளியே வரவே முடியாது. ஆனா கர்த்தர் பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். உன்னை உயர்த்தி அநேகருக்கு நீ கொடுப்பாய் என்று சொல்லி கர்த்தர் உன்னை வெளியே அனுப்பிட்டார். இப்ப இந்த யோசேப்பு உன்கிட்ட கேட்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் மனசுல வச்சுக் கொள்ளுங்க. யோசேப்பு கேட்கிறான், யோசேப்பு கேட்கிறான், என் அருமையான மகனே, நீ வாழ்ந்திருக்கும் போது நம்பர் 1 என்னை நினைத்து, 1 என் மேல் தயவு காட்டி, 2 மூன்றாவது என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து, இதை செய்தா போதும், அறிவித்து இந்த இடத்தில் இருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். அநேகரை நீ விடுதலையாக்க வேண்டும். யோசேப்பு பரிசுத்த ஆவியானவர் போல உங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்கிறதா? நீ வாழ்ந்திருக்கும் போது நீ என்ன நினைச்சு பாரு. இதே ஜெயில், அந்தமான் ஜெயில போல அநேகர் இருக்கிறாங்க, நான் இங்க கிடைக்கிறேன். நீ இப்ப வெளியே வந்து ராஜாவின் பக்கத்துல உட்கார்ந்து பானபாத்திரம் கொடுக்கிற. இப்ப நீ என்ன செய்யணும் தெரியுமா? நினைச்சது மட்டுமல்ல, தயவு, இரக்கம், மனதுருக்கம், பாசத்தோடு கூட என்னை பற்றி நீ பேசணும்பா, நீ பேசணும். அதுதான் என்னை வெளியே கொண்டு வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விடுதலை நாளிலே, விடுதலை வாரத்திலே கர்த்தர் இடத்துல கேட்கிறார். பைபிள்ல ஒரு உதாரணம் இருக்கு, ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாம் மடியில போய் உட்கார்ந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். படிங்க பார்க்கலாம் ஒரு வசனத்தை. லூக்காவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். 23வது வசனம். அதற்கு ஆபிரகாம் மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருந்த காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தார். தம்பி, தங்கச்சி, என்னை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளே, இந்த பூமியிலே நன்மையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன். ஏன்? நான் விடுதலையாக்கப்பட்டவன். சத்தியத்தை அறிந்து, குமாரனை அறிந்து, பரிசுத்த ஆவியானவரை அறிந்து அநேகர் விடுதலையாக்கப்படவில்லை. அப்படிலாம் இங்க வசனம் சொல்லு. ஆபிரகாமே மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தார். லாசரு அப்படியே தீமைகளை அனுபவித்தான். இந்த உலகத்துல அவன் இன்னும் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. அது அனுபவிக்கல பிரதர். யூ ஆர் a citizen, you are a green card, you are in America, you are in huge place. அநேகருக்கு உன்னாலே உதவி செய்ய முடியும், விடுவிக்க முடியும். ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும், அவர்கள் நீ கண்ட நன்மையை அனுபவிக்க முடியும். ஒரே ஒரு காரியம் செய்யுங்கள், நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற நன்மைகளை அவர்களும் அனுபவிக்க முடியும். சொல்றதில்லையே, செய்வதில்லையே. பழி வாங்குதல் எனக்குரியது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த எழிலரசன் எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா? ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னக்குட்டி எப்படி என்னை மீட்டெடுத்தார் தெரியுமா? பாவ சேற்றிலிருந்து. அதான் வாசித்தேன். என் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நான் அறிக்கை செய்ததுனால அந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஒரு வசனத்தை வாசிப்போம். வாசிக்க கேட்ட சங்கீதத்துல முடிக்கிறேன். சங்கீதத்துல வாசிப்போம். சங்கீதம் 40வது சங்கீதத்துல வாசிங்க பார்க்கலாம். 40வது சங்கீதத்துல 2வது வசனம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து
என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலில் மேல் நிறுத்திட்டார் ஐயா, நிறுத்திட்டார் ஐயா. என் கோசா குளத்துல, என் தமிழ்நாட்டுல என் கூட படிச்சவன், என் காலேஜில் இருந்தவன், என்னோடு கூட ஊழியம் செய்தவர்களுக்கு இந்த கிருபை கிடைக்கல. ஆனா கர்த்தர் இந்த பயங்கரமான குழியிலிருந்து எடுத்து, சேற்றிலிருந்து எடுத்து என் நாவில் புது பாட்டை பாடினார். இன்னைக்கு பாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த நாவில் புது பாட்டு, என் நாவில் புது பாட்டு. 3வது ஸ்டான்ஸா போட முடியுமா? எந்த நாவில் புது பாட்டு. சேற்றில் இருந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். தமிழ்நாட்டில இருந்து இங்க யாரையா வர முடியும்? ஐயா தம்பி, உங்கூட படிச்ச பையன், உங்கூட வேலை பார்த்த தம்பிமார்கள் எத்தனை பேர் கைவிடப்பட்டு இருக்கிறார்கள். நீ நினைத்தால் அவர்கள் உன்னோடு கூட பரலோகத்துக்கு வர முடியும். நீங்கள் நினைத்தால் அவர்கள் உங்களோடு கூட பரலோகத்துக்கு வர முடியும். ஒருத்தரை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் இல்லா ஜீவ ரத்தம் கொண்டு என்னை, that is a freedom. அதுதான் விடுதலை. யோசேப்பு கெஞ்சிறான். நீ வாழ்ந்திருக்கும் போது எத்தனை பேர் கெஞ்சிறாங்க தம்பி. நீ போர்டிங் பண்ணும் போது, நீ சாட்டிங் பண்ணும் போது, நீ ஈட்டிங் பண்ணும் போது, நீ வாக்கிங் பண்ணும் போது பேசுறது இல்லையே உன் ரட்சிப்பை குறித்து. ஒரு கைப்பிரதியை கொடுக்க உனக்கு மனசு இல்லையே. நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை தூக்கி எடுக்கலாமே. என் வேலை, என் பொசிஷன், என் காரியம். யோசித்து பாரு. நம்பர் 1, நீ வாழ்ந்திருக்கும் போது செய்ய வேண்டிய காரியம் நீ நினைச்சுப்பார். நினைச்சுப்பார் அவர் என்னெல்லாம் செய்தார் நினைச்சுப்பார். ஒரு வசனம் சொல்லுது, அந்த 3ஆம் வசனத்தை எப்படி நினைக்கணுமா? 3ஆம் வசனம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்பதை நினைங்க. அது போதும். எல்லா ஆஸ்பத்திரிக்கு போனோம், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு போனோம், எல்லா கொலீஸ்க்கு போனோம், எல்லாத்துலயும் சொன்ன, யாருமே கேட்கல. ஆனா ஆண்டவர்கிட்ட சொன்னேன், உடனே கேட்கல. அவர் பொறுமையாக என் பக்கத்துல சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அதை நினைச்சுப்பா. நம்பர் 1, எதை நினைக்கணுமா? சுதந்திர தினத்துல அவர் உன்னோடு கூட நடந்து வந்தார்ல, அதை நினைக்கும். என்னுடைய வீட்டுல இந்த கொலம்பஸுக்கு வந்த உடனே ஒரு வீடு நாங்க வாடகைக்கு எடுத்தோம். டப்ளின்ல எப்பெல்லாம் அந்த சாம் கிளப்புக்கு போறோமோ அந்த டப்ளின் வீடை போய் பார்க்கணும்னு ஒரு மனசுல ஒரு தாக்கம் வரும். போய் அந்த காரை கொண்டு போய், இந்த வீட்டுல தான் நம்ம இருந்தோம், இந்த வீட்டுல தானே இருந்தோம், அப்படி பார்த்துட்டு வருவோம். இப்போ எவ்வளவுதான் பெரிய வீட்டுல இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த நிலைமையில இருந்தாலும், இப்பேற்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். அவர் எடுத்ததை பார்க்கணுமே தவிர, அவர் எடுத்ததை நினைக்கணுமே தவிர உன் பாவத்தை நினைக்காது. இங்க நிறைய தப்பு பண்றீங்க நிறைய பேர். உன் பழைய பாவத்தையே நினைச்சு 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 உன்னை உருகாது. அது தேவை கிடையாது. ஆண்டவர் அப்பேற்பட்ட வீட்டில இருந்து என்னை தூக்கி எடுத்தார் என்பதை குறித்து, அவரை குறித்து சந்தோஷப்படணுமே தவிர உன் பாவத்தை நினைத்து மனஸ்தாபப்படக்கூடாது. அந்த நினைவு இருக்கக்கூடாது. அந்த நினைவு இருக்கக்கூடாது. Once you done a mistake, forget about it. இனி அந்த பாவத்துக்குள்ளே போக மாட்டேங்கிற ஒரு தனி தீர்மானத்தை நினைக்க வேண்டும். அதான் கர்த்தர் சொல்லுகிறார். எப்படியெல்லாம் உன்னை உதவி செய்தாராம். அந்த வசனத்தை பாருங்க, 5ஆம் வசனத்தை பாருங்க. என் தேவனாய கர்த்தாவே, 5ஆம் வசனம் 45, என் தேவனாய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்கள். சார், கர்த்தர் இந்த தேசத்தில் எனக்கு அதிசயம் செய்தார் சார். கர்த்தர் இந்த தேசத்தில் அதிசயம் செய்தார். டெக்சாஸ்க்கு போன வாரத்தில் நான் போயிருந்தேன். கடந்த மாதத்துல போயிருந்தேன். என்னால் நடக்க முடியாது அதிக தூரம், என்னால் அதிகமா தூக்க முடியாது. ஆண்டவரே, இந்த மகாநாடுக்கு நான் எப்படி போவேன், இவ்வளத்தை எப்படி தூக்கிட்டு போவேன்னு சொல்லி மனசுல எனக்கு ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணேன். அதிசயமாக ஏர்போர்ட் வாசல்ல இருந்து காவல்காரர்கள் தூக்கி எடுத்து அந்த வண்டியில வச்சு அந்த டிராலில ஊட்டிட்டு போய்
ஒரு குறைந்த ஒரு உயர்ந்த ஹோட்டல்ல தங்க வச்சு அதுல அதிசயம். சார், நீங்க அங்க இருந்தா கூட இந்த அதிசயம் நடந்திருக்காரு. இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிசயம் நடக்கும். நீ இன்னைக்கே ஆண்டவருக்கு பிடி போடாது. 1ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ஜெபம் பண்ணு. உன் பிள்ளை ரட்சிக்கப்படலையா? ஜெபம் பண்ணு. என் கண்ணு முன்னால நிறைய பிள்ளைகள் நடந்துகிட்டு இருக்காங்க, ஓடிக்கிட்டு இருக்காங்க. பாப்பேன், சொல்ல முடியாது, இந்த தேசத்துல சொல்லக்கூடாது. அங்க இந்தியால சப்புன்னு ஒரு அரை அரைஞ்சு காத்த முறிக்க உட்கார வச்சிருவேன். அவன் எங்கேயும் போய் மீற முடியாது. இங்க மீறதை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறதுனால அப்படியே நடமாடுவான். அப்ப நான் என்ன செய்வேன்? ஒரே வார்த்தை, பொறுமையுடன் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருவேன். இன்னைக்குங்கிறத நான் கேட்க மாட்டேன். அது காலங்கள் அவருடைய, காலம் கர்த்தருடைய. எழுதிக்கொள்ளுங்க, காலம் கர்த்தருடைய. இன்னைக்கே செய்யும் கேட்க மாட்டேன். பொறுமையுடன். 1ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கேட்பார், கண்டிப்பா கேட்பார், கண்டிப்பா கேட்பார். அவர் அதிசயங்கள். 5ஆம் வசனத்தை திரும்ப விட்டு வாசிக்கிறேன். தேவனாய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களையும் உம்முடைய யோசனைகளையும். இது எப்படி ஆகும்பா? இது எப்படி ஆகும்பா? ஆண்டவரே எப்படி ஆகும்? ஆண்டவரே இது எப்படி ஆகும்? ஆண்டவருக்கு நல்ல யோசனை கொடுத்திருக்கிறார். நான் போகிற வழி அவர் அறிவார். யோசனை இல்லையா? ஆண்டவர் யோசனை கொடுப்பார். அடுத்த வார்த்தை பாருங்க. அந்த யோசனைகள் அநேகமாய் இருக்கிறது, ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவை. இதை நினைச்சுப்பார். அந்த ஜெயில யோசேப்பை கூட வெறும் சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்டார். நான் இப்ப வாழ்ந்திருக்கேன். நீ நல்லா வாழ்ந்திருக்கல சார். கொஞ்சம் ஒரு சப்ஜெக்ட் விட்டு கொஞ்சம் வெளியே போறேன். என்ன பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை, சொத்து, வீடு, வாசல், வசதி, பணம் இருந்தா தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நினைக்காதீங்க. ஒன்றுமே இல்லாத அந்த லாசரு எங்க இருந்தான் பாத்தீங்களா? ஆபிரகாம் வீட்டின் வாசல்ல இருந்தான். கர்த்தர் தான் ஆவியில அவனை ஆசீர்வதித்தார். ஆவியில ஐஸ்வர்யவான், ஆத்மாவில ஐஸ்வர்யவான். செத்த உடனே நேர பரலோகத்துக்கு போயிட்டான். எவ்வளவு சொத்து இருந்தாலும் சரி, ஆத்துமாவை இழந்துட்டா தரித்திரன் நரகத்துல இருந்தான். கத்துறான், ஒரு சொட்டு தண்ணீராவது கொடுக்க மாட்டாயா? என் வம்சங்கள் எல்லாம் அங்க வந்துடக்கூடாது. ஆனால் அவன் சொல்லுகிறான், நீ அனுபவித்தாய் உலகத்துல எல்லாவற்றையும். அருமையான பிள்ளைகளை நினைச்சு பாருங்க. கர்த்தர் எப்படியெல்லாம் என்னை தூக்கி எடுத்தார், எப்படியெல்லாம் என்னை கொண்டு வந்தார் அப்படின்னு நினைக்கிறவன் தான் மனுஷன். மிருகங்கள் நினைக்குமா? எங்க வீட்டு பக்கத்துல அடிக்கடி ஒரு பூனை ஓடிக்கிட்டே இருக்கும். அடிக்கடி அடுத்த வீட்டு பூனை எங்க வீட்டுக்குள்ளதான் வரும், ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பூனை எந்த வீட்டுல நிக்கிறோம், யார் வீட்டுல இருக்குன்னு நினைச்சு பார்க்குமா? மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ நினைக்க தெரியாது. நினைப்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஐயா, ஒண்ணு தெரியுமா? நேற்று போன வாரம் கூட பார்த்தோம். ஒன்ன குறித்து அவர் நினைச்சிட்டு இருக்கிறார். பிள்ளைகள் இன்னைக்கு ரோட்டை விட்டு வெளியே போயிட்டுன்னா அந்த தாய், என் பிள்ளை எங்க நிற்கும் எங்க நிற்கும் யோசித்துக்கிட்டே இருப்பார். உன்னை படைத்தவர் உன்னை நினைக்கிறார். நீ யாரை நினைத்துக் கொண்டு இருக்கிறார்? யோசித்து பாருங்க. போன வாரம் போட்ட வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 29:11. எரேமியாவின் புஸ்தகம் 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவே. உனக்கு ஏதோ ஒண்ணு செய்வதற்காக, கொடுப்பதற்காக உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரப்பா. நீ பாவம் செய்தாலும் மீறி நாளைக்கு இந்த பாவத்தை செய்வேன் என்று சொல்லி செய்தாலும் திரும்ப ஐயா இனிமே பிள்ளை செய்ய மாட்டான்னு சொல்லி ஆண்டவர் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். உலகத்துல யாருமே என்ன நினைக்கல. எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் என் ஆண்டவர் தான். நான் ப்ரேயர் லைஃப் எல்லாரும் அவங்க கூட என்கிட்ட இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க, என் மகன் இருப்பான், என் பேரன் இருப்பான், என் பிள்ளை இருக்கும். ஆண்டவர் சொல்ற, நான் இருக்கிறேன். நான் உன்னையே நினைச்சிட்டு, நீ போற வழிய பாக்குறேன், நீ கார் ஓட்டுறத பாக்குறேன், நீ எல்லா செய்கைகளையும் பாக்குறேன். நான் உன்னை நினைத்துக்கொண்டு. ஆனா அப்படின்னாலே அருமையான பிள்ளைகளை, இந்த விடுதலை நாளில் நம்பர் 1, நீங்க விடுதலை ஆகிட்டீங்க, வாழ்ந்திருக்கிறீங்க. நீங்க செய்ய வேண்டியது அவரை நினைங்க. அவரை நினைக்கிறீங்களே, அதிகமா நினைங்க. எப்படி நினைக்கிறது? வேதத்தை வாசிப்பது, ஜெபங்களில் கலந்து கொள்வது,
ஆண்டவருக்காக போய் ஊழியர்களை செய்வது. இன்னொரு காரியம், சங்கீதம் 103 சங்கீதத்துல வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை யாரும் குணமாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பிரதர். ஆனா கர்த்தர் எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்தார். சாட்சி இருக்கு, நான் சொல்ல விரும்பல சார். இனி இந்த பிள்ளை இப்படிதான், இனி ஒன்னும் செய்ய முடியாது. இனி இந்த பிள்ளை அப்படிதான் சார், ஒன்னும் செய்ய முடியாது. முடியாதது என்பதை முடிய வைக்கிறதா உன் ஆண்டவர். ரட்சிக்க முடியாதவர்கள் ரட்சிக்கிறவர் ஆண்டவர். சுகம் தர முடியாதவர்கள் என்பதற்கு சுகத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். வேலை கிடைக்காது என்று சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் வேலையை கொடுக்கிற ஆண்டவர். ஆனா காலங்கள் அவருடைய கருத்து. உன்னுடைய காலத்தை அவருடைய கணக்கு போடாது. இரண்டாவதாக ஒன்று நினைத்து, இரண்டாவதாக சொல்றான், என் மேல தயவு வைத்து, என் மேல ஒரு தயவு வைத்து, ஆண்டவரே எனக்கு தயவு கொடுங்கப்பா, கிருபையாய் பேசு. யாக்கோப்புல 4ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் எனக்கு அடிக்கடி பிடிக்கும். யாக்கோப்பு 4:17, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். அதான் தயவு. உன் வீட்டுல இவ்வளவு இது இருக்கு, அது இருக்கு, உன்னால அதை எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அதை செய்யாமல் இருந்தால் அது பாவம். அது செய்யாமல் இருந்தால் ஏன் செய்ய மாட்டேங்கிறது தெரியுமா? அதுக்கு முந்தின வசனம் 13ஆம் வசனம், அதுக்கு முந்தின வசனம், இப்பொழுதும் உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். மேன்மை பெருமை இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு நன்மை செய்ய முடியவே முடியாது. பெருமை 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 இருக்கிறதுனால தயவு பாராட்ட முடியாது, இரக்கம் பாராட்ட முடியாது. ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ராஜாவுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான். அந்த ராஜா கிட்ட போய் அன்பா பேசுவான். அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மனுஷன். தயவை குறித்து பேசுகிறேன், இரக்கத்தை குறித்து பேசுகிறேன். ராஜாவுடைய இருதயத்தெல்லாம் அறிந்து எல்லாவற்றுக்கும் உதவி செய்வான். ஒரு நாள் ராஜா கிட்ட 10,000 டாலந்து பணத்தை வாங்குறான். வாங்கி திரும்ப தந்துறேன்னு சொன்னா, ரொம்ப நாளாச்சு இந்த ராஜாட்ட கொடுக்கல. உன்னை ராஜா அவனை பார்த்து கேட்கிறாரு, பணம் இல்லைன்னு சொன்னியே, என் ஃப்ரெண்டானனால உனக்கு இந்த பணத்தை கொடுத்தேன், நீ தரலையப்பா. உடனே அவன் காலில் விழுறான். ராஜா காலில், என்னால் திரும்ப கொடுக்க முடியாது. 2,000-3,000 பரவாயில்ல, இது ரொம்ப தொகை, ரொம்ப பெருசா இருக்கு, என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவனே என்று சொல்லி காலில் விழுந்துறான். சரிடா, அந்த 10,000 போனாலும் போயிட்டு போட்டோம், நீ நல்லவனா சொல்லி மன்னிச்சு நீ கொடுக்கவே வேண்டாம் விட்டார். எவ்வளவு தயவு பாட்டிருக்கிறார். இவன் வீட்டை விட்டு வெளியே போய் இவனுக்கு ஒரு 4-5 பேர் வேலைக்காரையா இருக்கிறாங்க, உதவிகள். அவன் ஒரு 100 ரூபா வாங்கியிருக்கான். அந்த 100 ரூபா வாங்கினவனை பார்த்து திட்டி அவன் கழுத்தை நெரித்து, அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு, அவன் கழுத்தை நெரித்து அவனை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கான். இந்த ரெண்டையும் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு சிநேகிதன், ராஜாவே, உன் சிநேகிதனுக்கு நீ அவ்வளவு பணத்தை நீர் கொடுத்தீரே, அவனை மன்னித்தீரே, ஆனால் அவன் கைக்குள்ளே இருக்கிறவனுக்கு அவன் மன்னிக்கல. இதான் சார் தயவு, இதான் தயவு. ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாவத்தை நமக்கு மன்னித்தார், எவ்வளவு பெரிய விடுதலை நமக்கு கொடுத்தார். எவ்வளவு ஜனங்கள் விடுதலை ஆகாதபடிக்கு அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்காக தயவு பாராட்டணும். ஒரு சனிக்கிழமை, ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு புதன்கிழமை திறப்பின் வாசலை நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு தயவு ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும். விடுதலை பெற்றவர்கள் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு விடுதலைக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும். விடுதலை பெற்றவர்கள் ஆண்டவருக்காக ஏதாவது விடுதலைக்குரிய ஒரு காரியங்களை செய்ய வேண்டும். இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 18:32. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத சிநேகிதனே, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். அடுத்த வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு இறங்கினது போல
நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் ரொம்ப கஷ்டத்துக்குள்ள இருக்கு. உலகம் என்ன? சபை தான். ஹோல் வேர்ல்ட் பாதுகாப்பு சபை தான். சபையும் சபை ஊழியர்களும் விசுவாச பிள்ளைகள் 3 கட்டங்கள். தயவை குறித்து பேசிக்கிட்டு இருக்கேன். உலகம் முழுவதும் பயங்கர பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொரு சனிக்கிழமை என் ஜெபத்தில் நாங்கள் கழிக்கிறோம். இது ஒரே வழி என்ன தெரியுமா? சபை. உலகம் முழுவதும் இருக்க சபைகள் ஆண்டவர் சொல்றது போல இப்படிப்பட்ட வசனங்களை கேட்டோமே, மன்னித்து தயவு காட்டுவோம் என்று சொன்னார். உலகத்தில் ஒரு சீர் பொருந்தக்கூடிய நாள் வாழ்வுவர். கடைசியாக ஆண்டவர் சொல்ற அந்த வசனத்தை 40வது ஆதியாகமம் 40:14 இதன் தான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமின்றி நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து, 3வது கடைசியாக என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து நீ என்னை விடுதலையாக்க அறிவிக்கிறது. சிலர் நினைப்பாங்க, சில தயவு பாராட்டுவாங்க. ஆனா கொடுக்கிறதுக்கு அறிவிக்கிறதுக்கு மனசு வரவே வராது. நம்மத்தான் அறிவிக்கணும். விடுதலை பெற்றவன் தான் அந்த ஜெயில் எப்படி இருந்துச்சு, எப்படி வெளியே வரணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. புழல் ஜெயில் சென்னையில் இருக்கு. அந்த சென்னையில் அடைக்கப்பட்டவர்கள் வெளியே வந்து பேட்டி கொடுக்கறத பார்க்கிறேன். அந்த மனுஷன் அங்க போகவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அடுத்தவன் அங்க போயிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படின்னாலே அருமையான பிள்ளைகளே, விடுதலை பெற்றவர்கள் இந்த அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானத்தை அறிவிக்காமல் இருக்கவே கூடாது. அது அறிவிக்கலன்னு சொன்னா பைபிள்ல 3 காரியம் சொல்லுது. அது கடன். நீ யாருக்கா ஒருத்தருக்கு கடன் பட்டிருக்க. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராக நீ வெளியே வந்த பிற்பாடு நீ அறிவிக்கலன்னா பைபிள் சொல்ல அதுக்கு ஒரு கடன் என்று சொல். கடன் மட்டும் இல்ல, இன்னொரு வார்த்தை சொல்லு, அது கடமை. அறிவிக்கலன்னா கடமை. இன்னொரு வார்த்தை சொல்லுது, அது ஒரு கடமை மட்டுமல்ல, கடன் மட்டுமல்ல, அது உன் மேல விழுந்த ஒரு பொறுப்பு. அதுக்கு இன்னொரு கணக்கு, ஒரு கணக்கு, கட்டளை, கடன், கட்டளை. நீங்கள் போங்கள் என்று சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். கடன் மட்டுமல்ல, கடமை மட்டுமல்ல, அது கட்டளை. That is a commandment. சார், நான் டிரைவிங் பண்ணும்போது லைசன்ஸ் என் கையில எப்பவும் வச்சிருக்கணும். அது கட்டளை. Show your ID. Show your driving license. விடுதலை பெற்றவர்கள் அறிவித்தே ஆக வேண்டும். அறிவிக்கலனா சம்திங் ராங். யுவர் விடுதலை. நீ பெயில சரியா வரல, நீ வெளியே கடன் பட்டு சரியா வரல, சரியா விடுதலை ஆக்கு. ஆனா பைபிள் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சங்கீதத்துக்கு நேர போமா 40ஆம் வசனம் முடிக்கிறேன். 40ஆம் சங்கீதத்திலே 40ஆம் சங்கீதத்திலே மகா சபையிலே 40ஆம் சங்கீதம் 9வது வசனம், மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன், கர்த்தாவே நீர் அதை அறிவீர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இன்னொரு வசனம் 10ஆம் வசனம், உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன், உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடி நான் ஒழித்து வைக்கவில்லை. அது ஆண்டவரை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லலனா 3 மனுஷன் ஜென்ம சுவாபம் உள்ளவன் சொல்ல மாட்டான். 2வது வேத பாடம் வாசிப்போம் அல்லவா, ஜென்ம சுவாபம் உள்ளவன் சொல்லவே மாட்டான். இன்னொன்னு யார் சொல்லுவா? ஆவிக்குரியவர்கள் சொல்லுவார்கள். இந்த ரெண்டுக்கும் இடையில மாம்சமான ஒரு மனுஷன் உண்டுவான். சொல்லவா போ வேண்டாமா, அதிலே போராடி கொண்டு இருப்பான். ஆனபடி கம் டு த கன்க்ளூஷன். போடுங்க பார்க்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 31-32. யோவான் 8 முடிப்பு. யோவான் 8:31-32. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கவனிங்க, தட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் டே. சத்தியத்தை அறிவீர்கள், வாழ்ந்திருக்கும் போது நினைத்து தயவு கூர்ந்து நீ மற்றவனுக்கு சொல்லணுப்பா. அப்படி சொல்றவனுக்கு பேர் தான் 31ஆம் வசனம் 31. இயேசு தம்மை விசுவாசித்த
யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருங்கள், மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். கன்க்ளூஷன், மெய்யாகவே. யார் யாரெல்லாம் தயவு கால்றாங்களோ அவங்க சீஷர்கள். யார் யாரெல்லாம் நினைச்சு பார்க்கிறாங்களோ அது அவர்கள் சீஷர்கள். யார் யாரெல்லாம் வெளியே போய் அனுபவிச்சு சொல்றாங்களோ அவர்கள் சீஷர்கள். இன்னைக்கு இந்த தேசத்துல எனக்கு வேண்டியது சீஷர்கள். சீஷர்கள். நான் உங்களை சீஷர்கள் என்று அழைக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஜெபிப்போமா? அந்த 2